தேக சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு குண்டான பெண்ணா ஒல்லியான பெண்ணா எந்த பெண் சிறந்த தேர்வு அப்படின்னா, ரசனைங்கிறது ஒரு ஆணுக்கு தகுந்த மாதிரி மாறும். உடலுறவுல திருப்தி அப்படிங்கிறது உடலமைப்பை பொறுத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய மன அமைப்பை பொறுத்து, ஒருத்தருடைய புரிதலை பொறுத்து, ஒருவர் ஒருவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு அந்த அன்பை காட்டுவதற்கு தான் காமத்தினுடைய செயல்பாடு. அந்த அன்பு, ஈர்ப்பு, மனநிலை இதை பொறுத்து தான் அங்க காமங்கிறதே அமைய போது பாருங்க. உடம்பு எடையை விட 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கமும் அந்த ஈடுபாடும் தான் சிறந்த திருப்தியவே கொடுக்க போகுது. உடலுறவுல திருப்தி அப்படிங்கிறது 2 பேர் காட்டக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தானே தவிர, அது குண்டா ஒல்லியாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. சிலருக்கு குண்டான பெண்களை பிடிக்கும், ஒல்லியான பெண்களை பிடிக்கும். அது அவரவருடைய மனநிலை. குண்டோ ஒல்லியோ அங்க அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். தேக சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு குண்டான பெண்ணா ஒல்லியான பெண்ணா எந்த பெண் சிறந்த தேர்வு அப்படின்னா, ரசனைங்கிறது ஒரு ஆணுக்கு தகுந்த மாதிரி மாறும். உடலுறவுல திருப்தி அப்படிங்கிறது உடலமைப்பை பொறுத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய மன அமைப்பை பொறுத்து, ஒருத்தருடைய புரிதலை பொறுத்து, ஒருவர் ஒருவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு அந்த அன்பை காட்டுவதற்கு தான் காமத்தினுடைய செயல்பாடு. அந்த அன்பு, ஈர்ப்பு, மனநிலை இதை பொறுத்து தான் அங்க காமங்கிறதே அமைய போது பாருங்க. உடம்பு எடையை விட 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கமும் அந்த ஈடுபாடும் தான் சிறந்த திருப்தியவே கொடுக்க போகுது. உடலுறவுல திருப்தி அப்படிங்கிறது 2 பேர் காட்டக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தானே தவிர, அது குண்டா ஒல்லியாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. சிலருக்கு குண்டான பெண்களை பிடிக்கும், ஒல்லியான பெண்களை பிடிக்கும். அது அவரவருடைய மனநிலை. குண்டோ ஒல்லியோ அங்க அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். தேக சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு குண்டான பெண்ணா ஒல்லியான பெண்ணா எந்த பெண் சிறந்த தேர்வு அப்படின்னா, ரசனைங்கிறது ஒரு ஆணுக்கு தகுந்த மாதிரி